இந்த ஒரு தருணத்துக்காக தான் ஒரு கடந்த 5-6 வருஷமாக நாங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருந்தோம்னு சொல்லியிருக்க மாட்டோம், ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவார்ட் டெசர்ட்ல கிடைக்குது அப்படின்றது. மப்பில் வர்றவங்க கடையில் வாங்குற 3 பொருட்கள். ஏங்க மிக்சர் கூட வாங்கலாம், மிக்சர் வாங்கலாம், ஒரு சமோசா வாங்கலாம், ஒரு வேர்க்கடலை வாங்கலாம். சொல்றேன் மாட்டிக்கிட்ட பங்கு. மளிகை கடையில ஈஸியா திருடக்கூடிய 3 பொருட்கள். டைரி மில்க் அத மாதிரி 3 சாக்லேட்ஸ். அந்த மாதிரி சாக்லேட்னா டைரி மில்க் சில்க் அந்த மாதிரியா? நீங்க புருஷன் பொண்டாட்டியா தானே நடிக்கிறீங்க? ஆமா, ஒரு ரொமான்டிக் கப்பல் தானே. ஆமா. ட்ரெண்டிங்ல இருக்க எல்லாரையும் கூட்டு வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோ துபாயில நடத்தி நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆயிட்டீங்க. தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2024. டைட்டில் ஸ்பான்சர் பராக் KR Group, Mr. Kannan Ravi, supported by Your Journey Tours and Travels, India's #1 all-in-one travel brand. Co-presented by Marudam Group, Building Values, உங்கள் சத்யா. இப்பொழுது தமிழகம், ஆந்திரா மற்றும் கேரளாவிலும் அனு ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சாம்ஸ் கப்பல் காலேஜ். Powered by Annai Foods, Dates and Masalas, Rubini Refined சமையல் எண்ணெய், Suras School Guides, ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். Brilliant Cut, specialist in manufacturing of 916 certified national diamond jewelry at 40% lesser rate. Associate sponsor Mac Media and Entertainment, Danish Chennai, a school of intellectual powerhouse. Metamax Software Technology, a universal digital platform for everyone. Special partner Bisway Financials, your partner for personal and home loans. Experience the future. அடுத்து நம்ம கொடுக்க போற அவார்டுக்கான பிரசன்டரை நம்ம மேல கூப்பிட்டுலாமா? சார், இப்போ நீங்க யாருக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற உங்களோட ஏவியை பார்த்துடலாமா? யூடியூப் வீடியோலாம் அமர்க்கலம் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ. சீரியலாக நடிச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஹீரோயின். சோலோவாக சுற்றிக்கிட்டு இருந்த 2 பேரையும் காம்போவாக மாற்றிச்சு ஒரு மளிகை கடை. ஒரு கடைக்குள்ளே நடக்கிற கலைபுரத்தை கண்டென்ட் ஆக்கி இன்னைக்கு லட்சக்கணக்கான வாடிக்கையாளரோட தூள் கிளப்புது இந்த ஸ்டோர். ஒரு பலசரக்கு கடை, ஓரிரு கதாபாத்திரங்கள், இந்த ஒரு களத்தை வைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சுவாரஸ்யமாக தொகுத்தது ஷாலினி ஸ்டோர்ஸ். செய்கிற தொழில் எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார். கரார் கடைக்காரராக விஜய், மாமாவென உருகி நேசிக்கும் ஓனரம்மாவாக ரேஸ்மாவும் தான் ஷாலினி ஸ்டோர்ஸின் உயிரோட்டம். இந்த தொடருக்காக தென் தமிழகத்தில் உள்ள 35,000 கடைகளுக்கு நேரடியாக விசிட் அடித்து கதைகளை சேகரித்தது இந்த தொடரின் தயாரிப்பு நிறுவனமான விசா புரொடக்ஷன்ஸ். உசிரே போனாலும் அந்த மளிகை கடையில தான் போகணும். காதல் காமெடிக்கு நடுவே கருத்துகளும் இந்த கடையின் பெஸ்ட் செல்லர்ஸ். நம்ம யாரையும் ஏமாத்தாம நேர்மையா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கடையத்தான் மாமாவனால புடுங்க முடியும், நம்ம உழைப்ப எவனாலையும் புடுங்க முடியாது. இவர்களின் நடிப்பை பார்த்து வரும் பாராட்டு அழைப்புகளில் பாதிக்கும் மேல் குழந்தைகள் என்பது கூடுதல் ஸ்பெஷல். 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்களுடன் ஓராண்டை நிறைவு செய்திருக்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ் சேனலுக்கு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தமிழ்நாடு நவ். So இந்த அவார்டை கொடுக்கிறதுக்கு we have a co-presenter with us, Mr. Aravind Naidu, Head of Marketing, KTV Health Foods Private Limited. ஜீவா சரும் இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு மேலே வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வாங்க ஷாலினி ஸ்டோர்ஸ், ரேஷ்மாவும் விஜயும். என்னங்க நீங்க, வாங்க. மிஸ்டர் வினயன் சொல்லிட்டு ஹி ஓன்ஸ் திஸ் சேனல். அவர் என்னோட நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 ஸ்டார் படம்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நிறைய வி ஹேவ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 20 வருஷமாக அவங்களுக்கு பழக்கம். ஸோ அவங்க குறிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஷாலினி ஸ்டோர்ஸ் பண்ணும்போது நீங்களும் கூட அந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் மென்ஷன் மிஸ்டர் சங்கர், இந்த இதோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். ஸோ சங்கர் வந்து அவர் சொல்ல சொன்னார். அண்ட் வினய்ங்கிறவர் தான் அவர் இன்னொரு he funds and all that stuff. So congratulations. இன்னும் மேலும் நிறைய என்டர்டெயின் பண்ணுங்க. Thank you so much. சொல்லுங்க விஜய், சொல்லுங்க ரேஷ்மா, how do you feel? இல்லை, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தருணத்துக்காக தான் ஒரு கடந்த 5-6 வருஷமாக நாங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருந்தோம்னு சொல்லியிருக்க மாட்டோம், ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு தருணத்தை வந்து தமிழ்நாடு நவ் சேனல் கொடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்க்காதது ஒன்று, லைக்
இவர் சொன்ன மாதிரி தான் 5-6 வருஷமாக வந்து இதுக்கான ஏக்கங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து நடந்துச்சு. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனலி கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் அவார்ட் டெசர்ட்டில் கிடைக்குது அப்படின்றது லைக் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். லைக் ரொம்ப ஹாப்பியாக இந்த தருணத்தை வந்து ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷாலினி ஸ்டோர்ஸ் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் அப்படின்ற மாதிரி ஷாலினி ஸ்டோர்ஸ் ஃபேன்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், ஸோ இவங்களோட அன்போட வெளிப்பாடாக தான் நான் இந்த அவார்டை பார்க்குறேன் நான். ஏன்னா ஸோ எல்லாருமே 3 million+ ஓட்ஸ் வந்து விளைச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேரோட அன்பு கிடைக்கிறது வந்துட்டு சாதாரணமான விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஷாலினி ஸ்டோர்ஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது உங்களோட கான்டென்ட்ஸ் அப்படின்னா, சீரியல் மாதிரி ஒரு தொடரும் போட்டு முடிச்சிடுறீங்க இல்லையா? அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு யார் உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி சீரியல் மாதிரி கண்டினியூட்டிவாக போகாது. தொடரும் போட்டாலுமே அடுத்த கண்டென்ட் வந்துட்டு வேற மாதிரி தான் இருக்காது. ஸோ ஏன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவோம், அதில் நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு என்ன பிடிக்குதோ, மக்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட்டர் அவார்டுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது எங்களுக்கு கிடைச்சது உண்மையாகவே நாங்கள் அதுக்கான பண்ண ஒர்க் அவுட்டு நாங்கள் நினைக்கிறோம். டெஃபினட்டா விஜய், நீங்கள் இப்போ வந்து யூடியூபர், ஆனால் இதுக்கு முன்னாடி விஜய்க்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாதுல்ல. கடந்து வந்த பாதை அதே தான். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது 2019. ஃபைனலி பாரத் அண்ணா மூலியமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவர் வந்துட்டு நான் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு ஒரு சேனலுக்காக ஆடிஷன் போகும்போது, ஸோ உங்கள்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குடா, நீ ஒரு நாள் வந்து ஆஃபீஸ் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ ஆஃபீஸ் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி உனக்குன்னு ஒரு சேனல் நான் ஒன்று ஆரம்பிச்சு கொடுக்க போகிறேன், ஸோ ஒன்னால் என்ன முடியுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஆரம்பித்தது தான் ஃபன்னி ஃபேக்ட்ரி யூடியூப் சேனல். ஸோ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months வந்துட்டு எந்த கண்டென்ட்டுமே சரியாக போகலை. ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து கிராஸ்டாக் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் ஸ்டார் ராகுலோட ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் தான் வந்துட்டு அது போச்சு. அது பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அப்போ வந்து என் கூட பிஸ்மின்றவங்க, அதுவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டென்ட் தான். ஸோ அந்த கண்டென்ட் ஹிட் ஆனதுக்கப்புறம் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஓவர் நைட்டில் எல்லாமே டக்குன்னு மாறுன்னு சொல்லுவாங்களா, அது எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா அமர்கலங்கள் அண்ட் ஷாலினி ஸ்டோர்ஸ், ஸோ இது 1 by 1 அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரேஷ்மி, நீங்கள் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ வந்து எமோஷனலாக உங்களை பார்க்கும்போது எமோஷனலாக இருக்கீங்க. நிறைய சீரியல்ஸில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் பட் இந்த ஒரு சீரியல்ஸ் எல்லாம் இல்லையா, ஏதோ 1-2 இப்போதான் பண்ணிக்கிட்டு அந்த 1-2 வந்து ஒரு டசன் சீரியல் நடிக்கிற நீ என்ன ஏமாத்த முடியாது. அந்த 1-2 இனிமேல் இருக்குமான்னு தெரியல. இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் பாப்புலர் ஆகிட்டீங்க, ஹீரோயின் ஆகிடுவீங்கன்னு சொல்ல வந்தேன். உண்மையாலுமே இந்த தருணம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் சொன்னது உண்மைதான். நிறையா ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த அவார்டை கையில் வாங்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் நம்ம இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தானே இவ்வளோ தூரம் உழைக்கிறோம், ஓடுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஷாலினி ஸ்டோரோட மாஸ்டர் மைண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அண்ணா தான், ஜிவா சார் சொன்ன மாதிரி. ஸோ அவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு கரெக்டாக ஒரு பிளான் போட்டு வச்சிட்டார். அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா, அரவிந்த்ராஜ், அருண், சோம்நாத், சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய டீம் இருக்குது. நாங்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரிஞ்சது நாங்கள் 2 பேர் தான். ஸோ குரு, அப்புறம் தீபா, ஸோ நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு பெரிய டீமும் இருக்குது. நாங்கள் மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாமே இப்போ எல்லாருக்குமே டீம் இருப்பாங்க. பட் ஆனால் எங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கும். அதை கரெக்டாக எல்லாருமே பர்டிகுலராக இப்போ சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஸோ எங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பர். மெயினாக சங்கர் அண்ணாக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எதை நினச்சி எந்த ட்ரஸ்ட் பேசிஸில் இது ஸ்டார்ட் பண்ணார், எப்படி செலக்ட் பண்ணாருன்ற ஐடியா கிடையாது. பட் ஆனால் அவர் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஹோப் கொடுத்து பண்ண வச்சு ஆரம்பிச்சது தான். ஆனால் உண்மையாலுமே அவர் நினச்சது நடந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு சங்கர் அண்ணா அண்ட் டோட்டல் ஷாலினி ஸ்டோர்ஸ் டீமுக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தமிழ்நாடு டீம் உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டெசர்ட்டில் வந்துட்டு துபாயில் வந்து ஒரு டெசர்ட்டில் வைக்கிறதுன்ற ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு அவார்ட் ஷோ துபாயில் நடத்தி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் சென்டர் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறம் எத்தனை அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு வெளிநாட்டு நடக்கும் போது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ட்ரெண்ட் சென்டர் எங்கே இருக்கிறாங்கன்னா அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. சூப்பர் சூப்பர். இப்போ உங்களுக்காக ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணிடலாமா? ஆமா, நீங்க தான் மளிகை கடை வச்சிருக்கீங்களா? குட்டி ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணிடலாமா? ஆக்டிவிட்டியா பண்ணலாம். நீங்க தான் மளிகை கடை வச்சிருக்கீங்க. மளிகை பொருட்கள், மளிகை சாமான்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா தெரியும்ல? தெரியணும். மளிகை கடையில ஈஸியா திருடக்கூடிய 3 பொருட்கள். முன்னாடி வச்சிருக்க பொருளா சொல்லணும். பொருளா சொல்லணுமா? முன்னாடி என்ன இருக்கும்? சாக்லேட் முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு ஓடுதா? பாக்க சாரி. பரவாயில்ல. நீங்க மளிகை கடையில ஈஸியா திருடுற பொருள் மளிகை கடைக்காரர்கிட்டே கேட்டா எப்படி தெரியும்? நம்மளுக்கு தானே தெரியும்.
நீ நிறைய திட்டி இருப்ப போலயே. என்ன முன்னாடி இருக்கவங்க தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन டு ரேஷ்மா. Black கலர்ல இருக்கிற 3 பொருட்கள். எள்ளுருண்டை, பிளாக் பெப்பர், கருப்பட்டி. ஜெயிச்சிட்டாங்க. அவங்க 4 கூட சொல்லியிருப்பாங்க. விஜய் அந்த கருப்பு கலர் கோட்டு. ஓகே, இப்போ விஜய்க்கு ₹1 பாக்கெட்ல வர்ற 3 பொருட்கள். பூமர், ₹1 சாக்லேட், அப்புறம் கச்சா மேங்கோ பேட். ₹1 சாக்லேட். அது ₹1 சாக்லேட். அதான் என்ன சொன்னேன், கச்சா மேங்கோ பேட் ₹1 தான் அது. ஆமா, அப்போ ₹1 சாக்லேட். அது வந்துட்டு 2 பேர் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆசை சாக்லேட். ஆசை சாக்லேட். ஆசை 50 காசுல? இல்ல இல்ல, இப்போ ₹1. ₹1 ஆயிடுச்சு. ஓ சாரி, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அடுத்த क्वेश्चन டு ரேஷ்மா. மப்புல வர்றவங்க கடையில வாங்குற 3 பொருட்கள். அந்த மாதிரி எல்லாம் நாங்க வச்சிருக்கிறதே இல்லையே கடையில. கடையில இல்லையா? ஒரு இல்ல கண்டென்ட் நீங்க போட்டுருக்கோம். வச்சிருக்கிறது இல்ல, வேற கடையில வாங்கி குடிச்சிட்டு வருவாங்க. மப்புல வரக்கூடியவங்க வாங்குற ஒரு 3 பொருள். ஏங்க மிக்சர் கூட வாங்கலாம். மிக்சர் வாங்கலாம், ஒரு சமோசா வாங்கலாம், ஒரு நீ வேர்க்கடலை கரெக்டா வாங்கலாம். சொல்ற. என்ன? இல்லையா, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு வரலாம் இல்லையா? அதனால ஓ. சரி, கஸ்டமர் மண்டையை உடைக்கிற மாதிரி 3 பொருட்கள். விஜய். எடக்கல், விஜயோட கை, ஓ என்னோட கையே, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க அந்த பாட்டில், இந்த சோடா பாட்டில் இருக்கும்ல. ஆமா ஆமா. தேங்காய். ஓகே, டு ரேஷ்மா. லவ்வரை மீட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து வாங்குற 3 பொருட்கள். கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. Dairy எனக்கு Milk. யோசிச்சு பார்த்து சொல்லு. அதெல்லாம் ஈஸியா சொல்றாங்க. ஆ. டைரி மில்க், அத மாதிரி 3 சாக்லேட்ஸ். அந்த மாதிரி ஒரு அவ்வளவுதானா? சாக்லேட்னா டெய்ரி மில்க், சில்க் அந்த மாதிரியா? ஆமா, அதுல ஃப்ளேவர்ஸ் இருக்கும்ல, கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட்ஸ். கரெக்டா சொல்லுமா. நிறைய பசங்க பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க. டைரி மில்க். உனக்கு கடைசி வரையும் டெய்ரி மில்க் தான் உங்களையும் கொடுத்துருக்காங்க சேர்த்து தானே எல்லாரும். சொல்றீங்க, உங்களையும் சேர்த்து தானே சொல்றீங்க. எல்லாருக்குமே தான். அப்போ உங்களுக்கு கடைசி வரையும் டெய்ரி மில்க் தான் கொடுத்துருக்காங்க பசங்க. சே அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். நல்லாவே கொடுத்து. நீங்க வந்துட்டு உங்களோட ஷாலினி ஸ்டோர்ஸ்ல ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கப்பலா இருக்கீங்க, ஆமாவா? அதனால ஆமா தானே இல்லையா? நீங்க புருஷன் பொண்டாட்டியா தானே நடிக்கிறீங்க. அப்போ ஒரு ரொமான்டிக் கப்பல் தானே. அப்படி இருக்கும்போது உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வரும். அந்த அழகான பாடலுக்கு அழகா டான்ஸ் ஆடி காட்டுறீங்க. என்ன பாட்டுங்க ஐயா? அது வரும். எல்லா பாட்டுக்கும் ஒரே ஸ்டெப் தானே போட போறோம். தேங்க்யூ ஸோ மச் ரேஷ்மா. தேங்க்யூ ஸோ மச் விஜய். இந்த மண்ணில் இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ்ரோ பீப்புள் வந்து சொன்னாங்க, உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்கு, எங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆக்குறீங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நான் பார்த்தது ஒரு 20 வருஷம் முன்னாடி. How romantic you are. அண்ணா, இங்க ரொமான்ஸ் மட்டும் என்ன வெக்கப்படுறீங்க? Barak Restaurant, Dubai first Indo-Arab Silk Route luxury dining experience. Your journey tours and travels, India's #1 all-in-one travel brand. Explore Kashmir for 5 days, starting from just ₹50,000 per person. Marudam Groups, தென்னிந்தியாவின் சிறந்த கட்டுமான நிறுவனம். 1 day ready to occupy projects in Tambaram and Coimbatore. இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் பொங்கட்டும். ஆடிக்கொண்டு குளிக்கலாமே. அனுஜ் ஆன்டி-ஸ்லிப்பரி டைல்ஸ், வழுக்காத பாத்ரூம் டைல்ஸ். சாம்ஸ், இது உங்கள் கப்பல் காலேஜ். சாம்ஸ், இது கப்பல் காலேஜ். சாம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்னை. என் கனவு, என் படிப்பு, சாம்ஸ் கப்பல் காலேஜ். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. ரூபிணி சமையல் எண்ணெயால் வாழ்க்கையினி சுவையாகும். ரூபிணி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். எஸ், பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போதே தெரியும், வெற்றி எங்களுக்கு தான். Brilliant Cut, specialized in manufacturing of 916 certified natural diamond jewelry at 40% lesser rate. Mac Media and Entertainment. From screen to social, we create, promote and captivate. Danish, Chennai, a school of intellectual powerhouse. Metamax, உங்களாலையும் ஃபியூச்சரிஸ்டிக்கான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி 1 to 5 lakhs earn பண்ண முடியும். தமிழ்நாட்டுல 30 franchise தராங்க. Visway Financials, finding the best swam deal in easier than ever. Call 8449 8449 58.